தோல்வியை சந்திக்காத ஒரே இந்திய கேப்டன் ரோஹித். கோலி ரெக்கார்டை முந்திய சூரியகுமார் யாதவ். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது இந்திய அணி. இதன் மூலம் இந்திய மண்ணில் தொடர்ந்து 17 T20 தொடர்களை இந்திய அணி வென்று இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு முதல் இந்திய மண்ணில் நடந்த அனைத்து T20 தொடர்களையும் இந்திய அணி கைப்பற்றி இருக்கிறது. இது மட்டுமின்றி சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட்ட 6 T20 தொடர்களில் இந்திய அணி ஒரு முறை கூட தொடரை இழக்கவில்லை. சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஆடிய இந்திய அணி 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 4-1 என்று கைப்பற்றியது. அடுத்து 2023இல் தென்னாப்பிரிக்க அணியில் நடந்த 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என சமனில் முடிந்தது. அடுத்து 2024ஆம் ஆண்டில் இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 எனவும் வங்கதேசத்துக்கு எதிரான தொடரை 3-0 எனவும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வென்றது. அடுத்து 2024ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 4 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என இந்திய அணி வென்றது. தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் 4 போட்டிகள் மட்டுமே முடிந்திருக்கும் நிலையில் 3-1 என இந்திய அணி தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இதன் மூலம் ஒரு T20 தொடரை கூட இழக்காத இந்திய அணி கேப்டன் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் சூரியகுமார் யாதவ். மேலும் இந்திய அணியின் T20 கேப்டன்களிலேயே அதிக வெற்றி சதவீதத்தை கொண்ட கேப்டனாகவும் முத்திரை பதித்திருக்கிறார். இதுவரை இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா 62 T20 போட்டிகளில் கேப்டனாக இருந்துள்ளார். அதில் 50 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோஹித்தின் வெற்றி சதவீதம் 80.64 என்பதாகும். அடுத்த இடத்தில் இருக்கும் விராட் கோலி 50 T20 போட்டிகளில் 32 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து இருக்கிறார். அவரது வெற்றி சதவீதம் 64 ஆகும். தோனி கேப்டனாக இருந்தபோது 72 T20 போட்டிகளில் 42 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரது வெற்றி சதவீதம் 58.33 என்பதாகும். சூரியகுமார் யாதவ் 21 போட்டிகளுக்கு இந்திய அணியின் கேப்டனாக இருந்து 17 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரது வெற்றி சதவீதம் 80.95 என்பதாகும். மற்ற மூவரை விட அதிக வெற்றி சதவீதத்தை வைத்திருக்கிறார். இதன் மூலம் இந்திய அணியின் வெற்றிகரமான T20 கேப்டன் என முத்திரை பெற்றிருக்கிறார் சூரியகுமார் யாதவ்.